வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு. வணக்கம். இங்கே ஒரு நண்பர் இருக்கார், அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல போஸ்ட்டில் இருக்கார். என்ன பிரச்சனை சொல்ல வராருன்னா, நல்ல வீடு கட்டியிருக்காரு, நல்ல வசதியாக இருக்குது, எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் உண்டு. ஒரு நபர் அந்த வீட்டில் ஒரு 5-6 வருஷத்துக்கு வாடகை இருந்திருக்காங்க. அவங்க வாடகை இருந்துட்டு அப்புறம் அந்த வீடை காலி பண்ணுற மாதிரி இல்லை, வாடகையும் தர மாதிரி இல்லை. அவருக்கு எல்லா வசதிகள் உண்டு, ஏன்னா அவருக்கு வாடகை அவங்க தரமாட்டுறாங்க. வாடகை தராதையே ரொம்ப நாள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவரும் ரொம்ப நாள் பொறுத்து இருந்திருக்காரு. நல்ல மனுஷன், ரொம்ப எளிமையாக, ரொம்ப எந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுமோ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் அவர் பலவீதமாக அந்த வீடை காலி பண்ண வச்சுருக்காரு. காலி பண்ணிட்ட அப்புறம் அந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு வர்றதில்லை. என்ன காரணம்? அந்த அவரோட ஜாதகமும் அந்த வீட்டோட சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, மண்ணை வீடை ஏதோ அந்த வீட்டில் தவறான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினச்சிங்களேன், XYZ. இப்போ அந்த வீடை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரியல. இப்போ வரப்போகிறவங்களுக்கும் அந்த பாதிப்பு தரும். இவர் பேரில் அந்த வீடு இருக்கிறதுனால இவருக்கு உடல்நிலை கெட்டு போகலாம், இவருக்கு சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை வரவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒரு நபர் 2 நபர் இல்லை, வீடு அழகாக இருக்குது, நல்ல இடத்துலையும் இருக்குது, மெயின் பிளேஸில் இருக்குது. ஆனால் ஒரு 20-30 பேர் அந்த வீடை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா யாரும் வாடகைக்கு வர தயாரில்லை. ஒரு சில நிவர்த்தி பண்ணால் அந்த வீட்டுக்கு அந்த தோஷம் களைஞ்சால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வாடகைக்கு வரலாம். இதுதாங்க பிரச்சனை. இப்போ இதுக்கு நாங்கள் நிவர்த்தி பண்ணோம். நிவர்த்தி பண்ணிட்ட அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரே வாரத்தில் அந்த வீட்டில் என்டர் ஆகிருக்கிறாங்க டெனண்ட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இதை சாதாரணமாக படித்தவங்கக்கிட்ட நம்ம போய் சொன்னோன்னு நினச்சிக்க, நல்லா சாதாரணன்னா நல்ல ஓரளவுக்கு இன்டலெக்சுவல் பர்சன்கிட்ட இதெல்லாம் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். ஸோ ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வாடகைக்கு வீடு விடுறீங்கன்னா தேர்ந்தெடுத்து நல்ல மனுஷங்களை விடுங்க. வாழ்க சத்குரு.